எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே. இப்பதான் நீங்க அப்படிங்கிறீங்க. அந்த காலத்து முதல் இந்த காலத்து வரையும் சக்கரலான்னு யாரு என்ன அப்பெல்லாம் அலோப்டு செஞ்சு செஞ்சு வலிச்சு நக்குவேன். கோயில் பகனிக்கு போனேன், சிரிப்பு தாகல. புவன் வந்து காருக்கு இது வாங்கி வச்சுட்டு இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. 5 ரூபா போச்சு, ஒரு கிலோவுக்கு 5 ரூபா. செமையா இருக்குமா? அம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். பால் காய்ச்சலோட இப்ப காலை வணக்கமா? நேரமா என்ன வேலை நேரமா ஆரம்பிச்சுட்டேன். என்ன சொல்லி டைம்ல ஆயிடுச்சு. ஓகே ஓகே, உனக்கு போதுமா? எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதே அப்படின்னு பாட்டு பண்ணா என்கிட்ட. சர்க்கரையே சேர்த்துக்க மாட்டாளுமா? 2 வாரமாச்சு சர்க்கரை சேர்த்து. சரி, பயப்புல சர்க்கரை திங்கள நமக்கு சர்க்கரை மீதின்னு நினைச்சுக்கிட்டு பெரும்பாலும் காய்ச்சி கூட்டிட்டு. நீயே சர்க்கரை இல்லாம தான் சாப்பிடணும். சர்க்கரை தான் வந்து நோய்க்கு முதல் காரணமே. இப்பதான் நீங்க அப்படிங்கிறீங்க. அந்த காலத்து முதல் இந்த காலத்து வரையும் சர்க்கரைலான்னு யாரு என்ன அப்பெல்லாம் அலோப்டு செஞ்சு செஞ்சு வலிச்சு நக்குவேன். பாயாசம் காய்ச்சுவேன், தேங்காய் மிட்டாய் செய்வேன். இப்ப வந்து அந்த அளவுக்கு வேலை எல்லாம் செஞ்சாங்க. அதுவே நியாயம். இப்ப வந்து வேலை அவ்வளவுக்கு வேலையே கிடையாது, நோவுதான் நிறைய வருது. அதான் இனிப்பு செய்யறதே விட்டுட்டேன். வீட்டுல இனிப்புங்கிறதே கிடையாது. டீயாச்சும் சர்க்கரை போட்டு குடிக்காத எப்படி இருந்தா டீ ஒண்ணு அரை சர்க்கரை போட்டு குடிப்பேன். நிறையெல்லாம் குடிப்பேன், அரை சர்க்கரை. அந்த டீ குடிச்சதான் கொஞ்சம் வேலையை வந்து சுறுசுறுப்பு. அதுக்கு கோயில் பகனிக்கு போனேன், சிரிப்பு தாகல. நீ வேற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீடியோ எடுத்து போட்டுட்டியா? பால்காரன் போனது. அம்மா நீ என்னம்மா பண்ண அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டுக்கு பார்த்து பால் தானே வாங்குறேன். நீங்க வீடியோ போட்டுட்டீங்க, திருப்பூர் கட்டி நீங்க எல்லாம் கேக்குறாங்கன்னு. நான் நல்லதுதானே செஞ்சேன், வீடியோ தான் எடுத்து போட்டோம், வேற ஒண்ணு எனக்கு செய்யல அப்படின்னு. ஒண்ணு மாது பக்கத்தா இருந்தாலும் மாது கட்டுக்கல. மாதே இந்த அம்மா தான் நீ புடிச்சிக்கா, புடிச்ச நம்மளும் புடிச்சு போடு அப்படின்னாட்டு. இதுக்கு நீ புடிச்சு போறீங்களா? சந்தோஷமா புடிச்சு போடு மாதே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு பக்கத்துல கனகாம்பரம் பூவானும்ல அந்த அக்கா, அதான் வீடியோ போட்டுட்டீங்களா? அதெல்லாம் வீடியோ போட்டுட்டோம் அன்னைக்கு. அட போனதுன்னு ரிப்பேர் ஆச்சு. இன்னைக்கு அது என்ன சேனல்னு கேட்ட. அப்படி அம்மா கை பக்கம் பாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு தக்காளி பழம் கிலோவே 10 ரூபா தாங்கன்னு. பரவாயில்ல, நீ கேட்ட மாலா தக்காளி கிடைக்குது இன்னைக்கு மாரியா கொள்கிட்ட. ஏறி குறைஞ்சிச்சு. மாதுகிட்ட கொஞ்சம் பழமா இருந்தது. இது இன்னொரு அக்கடை வேலை கொஞ்சம் காய் விட்டா இருந்தது. இது நல்லா வச்சு புழங்குது கரெக்டா இருக்குன்னு. உனக்கு தான் வேணுது, எனக்கு தக்காளி இருக்குது. கிலோ 10 ரூபாக்குன்னு. ஓகே. நானு எப்பயும் பெரிய பையன் தூக்கிட்டு போறேன், நீங்க சின்ன பையன் தான் எடுத்துட்டு போனேன். தக்காளி இருக்குது என்ன பண்றேன், ஒரு பொட்டனை வேணா 10 ரூபானா அப்படி. நான் 2 5 ரூபா போட்டு காக்கானே 3 எடுத்துக்கா வேணும் 20 ரூபாச்சு. பரவாயில்லையே. பரவாயில்ல. சரி, இந்த பூ பிரிச்சு பார்த்தேன் பிரசா இருந்தா இருந்து காக்கடா பூ ஒரு பொட்டனம், கனாமர் பூ இருந்து மொத்தமே 3மே 20 ரூபா தான். பழம் இருக்கு 6 ரூபா ரஸ்தாலி. பரவாயில்ல. இதே மரத்திலேயே பழுத்த பழமா, அதையும் வெடிச்சிருந்தது. சரி இப்ப திங்கிறதுக்கு ஆகட்டுமே உனக்கு அப்படின்னு அப்படியே எடுத்துட்டு வந்தேன். இது என்ன சொல்லுவ? நேந்திரம் பழம். நேந்திரம் குட்டியா தான் இருக்குது. சீப்பு 20 ரூபா சொன்னாங்க. சரி நான் 5 ரூபாய் கேட்டு வாங்கினேன். பையனுக்கு இது கொடுத்துடலான்ட்டு. சரி இது எங்களுக்கு இது இருந்தா நாங்க ஒரு பிச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இது ஒரு சீப்பு. இன்னைக்கு இவ்வளவுதான் வாங்கினேன். பால் வாங்கினேன், டீ வச்சுட்டு இருக்கிறேன். வேற என்ன வாங்கினேன்? ஒண்ணு வாங்கல. சந்தையில காய் வாங்கல இருக்குது. இதுக்கோசரம் ஓடனேன். பூ வாங்கிட்டு பால் வாங்குவேன், பால் வாங்கிட்டு பூ வாங்கிட்டு வராட்டு போனேன். தக்காளி சகாயம் மருந்து, பழம் சகாயம் மருந்து, பழம் நிறைய வச்சிருந்தாங்க. முருங்கீரை கட்டின்னு பார்த்தேன், முருங்கீரை இல்லைன்னு. புவன் வந்து காருக்கு இது வாங்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு மறந்துட்டே போயிட்டான். நாம வீட்டுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பாத்திரலாம். அம்மா போன் பேசி முடிக்கிறதுல அகாரோடைய அந்த ஹேண்ட் வேக்கம் கிளீனர் பத்தி என்னென்ன இருக்குன்னு பார்த்து வந்துருவோமா? வாங்க, இந்த அகாரோடைய ரெகுலர் ஹேண்டில் வேக்கம் கிளீனர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தரலாம். இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, ஒரு அழகான வேக்கம் கிளீனர் கொடுத்துருக்காங்க. அது கூட ரொம்ப நீளமான பவர் கோட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓஸ் பைப்பு, மல்டி பர்பஸ் பிரஷ், அடுத்து எக்ஸ்டெண்டர், இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்றதுமே ரொம்ப ஈஸி. இது ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு எங்கெங்க டஸ்ட் இருக்கோ அதை காமிச்சோம்னா இதுல இருக்கிற அந்த சக்சன் பவர் மூலியமா எல்லா டஸ்ட்டையுமே நல்லா உறிஞ்சிருது. நான் எக்ஸாம்பிளுக்கு வீட்டுல இருக்கிற கர்ட்டனும் சோஃபாவும் நல்லா சக் பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே அதுல இருக்கிற மைக்ரோ டஸ்ட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கிளீனா எடுத்துருது. இந்த டஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு டஸ்ட் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அன்லாக்கும் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணி நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொட்டிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த காரு, சோஃபா, அந்த அங்க இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணுது. ஸோ உங்களுக்கும் தேவைன்னா இதோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. நம்ம துண்டை வச்சு உதறி விட்டாலே எல்லாமே மேக்ஸிமம் போயிடும். ஸோ உங்களுக்கு அப்படியே இருந்து தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்துருந்தீங்க சண்டை கடை மாதிரி கூட்டிருந்தது. ஏன் இன்னைக்கு என்ன கூட்டம்? இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லைங்கண்ணே. ஓ சரி சரி. சந்தைக்கு போவீங்களா? இன்னைக்கு வந்து வாங்குவாங்க.
அதுக்கு தக்காளி 10 ரூபாங்காட்டியும் தக்காளி பருக்கு தான் ஜேன்னு போட்டோம். இல்ல உனக்கு 6 கிலோ 5 கிலோ 4 கிலோன்னு பொறுக்குறாங்க. நம்ம வீட்டுல இருக்குது எனக்கு 2 கிலோ மட்டும் போது 2 கிலோ மட்டும் பொறுக்கிட்டு இருக்கேன். என்ன சமைக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டியாமா? முடிவு எடுத்துட்டேன். நீ என்ன சொல்ல தெரியல. என்னது? கம்மிங் புதினா சட்னி ஆட்டி ரசம் வச்சிடலாமான்னு கேட்குறேன். புதினா சட்னியா? நேற்று கறி குழம்பு சாப்பிட்டது இன்னைக்கு ரசம் மெயினா வைக்கணும். ரசம் வைக்கிறதுனால சரி சட்னி ஆட்டி இல்லாமான்னு இருக்கிறேன். சரி ஓகே. சட்னி எப்படி செய்யறதுன்னு டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். சிம்பிளா செஞ்சிடலாம். ஆமா காதை குடஞ்சுக்கிட்டே நிக்கிறியே. குழப்பரேசனா இருக்குது என்ன செய்யலான்னு. சட்னி தான் தேங்காய் தெரியுமா? தேங்காய் தான் 4 தேங்காய் 100 ரூபான்னு பொசுக்குன்னு இருக்குது. எப்படிதான் தெரியல. சந்தையில வேணுது 4 காய் 100 ரூபா. காய் தேங்காய் தான் இப்ப காயிலே பயங்கர ரேட்டு. இது 4 காய் 100 ரூபா. கூறு கட்டி எப்படி வச்சிருந்தாங்க 4 காய் 100 ரூபான்னு. சரின்னு வாங்கினது 2 தேங்காய் இருக்குது. சரி இருந்தாலும் வீட்டுல தேங்காய் இருந்தா ஆகுமேனே வாங்கிட்டு கொண்டு வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஹை லெவல்ல விக்குது. தேங்காய் தோப்பு தென்னந்தோப்பு வச்சுக்கிறவங்களாம் இப்பதான் ஆமா இப்பதான் செம்ம இதை வியாபாரம் உங்களுக்கு. இதுவார சந்தையில புதினா 5 ரூபா. பரவாயில்ல பரவாயில்ல. நம்ம என்னைக்காச்சும் பிரியாணி செய்யலான்னு வாங்க போனாதான் கட்டு 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லுவாங்க. மேல பார்த்தா மேக்கப்பா புதுசா இருக்க மாதிரி இருக்குது. அடியில வந்து பழைய இலையில வச்சு கட்டிடுவான்னு இருக்குது. உள்ள எல்லாம் பாருங்க வாங்கி 3 நாள் தான் வந்து சனிக்கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை. அதுக்குள்ள எப்படி இருக்குது சந்தையில கொஞ்சம் கோஸ்மஸ் நிறைய போடுவாங்க. கொத்தமல்லி தலை இங்க மாதிரி வளர்ந்துக்கணும் 10 ரூபா எனக்கு வாங்க இல்ல. பெரிய கட்டிங்க எனக்கு 8 ரூபாய் இல்லையா? அந்த தலை தான் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. 2-3 நாள் ஆகி போய் நல்லா இருக்குது. இங்க நம்ம கோல்டு வாங்குறது கொஞ்சம் நல்லதா தான் இருக்கும். பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சந்தையிலங்கும் போதே அவங்க பழசு கிளசு எல்லாம் வச்சு ஓட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க. எல்லாம் கலந்து வச்சு விற்பாங்க. அது நமக்கு நல்லதா கிடைச்சா கிடைக்க வேண்டியதா இதா போனா போக வேண்டியதுதான். நமக்கு எது கிடைக்குதோ அதுதான் கிடைக்கும். போறதும் போவோம். அதை பத்தி நம்ம கவலைப்படாது. இருக்கிறத வச்சுக்கின்னு விட்டுற வேண்டியதுதான். நேத்து வந்து கறி எடுத்து சாப்பிட்டோம். அதெல்லாம் எப்படியோ இருக்குது. அதாவது புதினா செட்டுல சாப்பிட்டா கொஞ்சம் சீரண சக்தியாவும் உடம்புக்கு நல்லது. அதாவது வந்து டக்குன்னு நிக்க புதினா செட்டுல செய்யறேன்னு நினப்பு எடுத்துருச்சு. சிம்பிளா டக்குன்னு எப்படி செய்யணும் உங்களுக்கு சொல்றேன். புதினா சட்னி செஞ்சு தக்காளி ரசம் வைக்க போறேன். தக்காளி தான் சகஜமா பொட்டி நிறைய இருக்கு. தக்காளி 4-5 அள்ளி போட்டு 1 கொட்டை புளி போட்டு ரசத்தை வச்சு நீங்க சட்னி தான் ஆட்ட போறேன். எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் பார்த்து அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரா சுவையா இருக்கும். உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம். புதினா தலை கொத்தமல்லி தலை உடம்பு சேர்த்திடும்னா அதுதான் செய்ய போறோம். வாங்க நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம். ஒவ்வொரு மாதிரி புதினா சட்னி செய்வாங்க. எங்க அம்மா எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோல நான் காமிக்கிறேன். பார்த்து செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். சில பேர்லாம் வந்து சட்னிக்கு தக்காளியே போட மாட்டாங்க. என்ன இவ்வளவு தக்காளி போடுறீங்க நமக்கே கமெண்ட் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஒரே ஒருக்கா வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். நாங்க இந்த சைடு எல்லாமே தக்காளி போட்டு சட்னி ஆட்டுவோம். ஆமா கறி குழம்புக்கு கடுகு போடுறதும் தக்காளிக்கு சட்னி போடுறது எங்க ஊர்ல எல்லாம் சகஜம் தான். உண்மையாலுமே ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆமா இதை அப்படியே பிச்சு கூட நானு ரசத்துக்கு புளியில ஊற வச்சுட்டாங்க. ஓகேமா. சரி வெங்காயம் பிடிக்கிறேன். அதுக்கு நீங்க வச்சு கொடுக்குறேன். நம்ம மாமூல் கஸ்டமர் வெங்காயக்காரர் வந்துட்டாரு. எங்க சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. ஆளையே காணுங்க. இல்ல இப்படி வந்துட்டு அப்படி இந்த மணிக்கு வரும். அப்படி இல்லம்மா அங்கதான் நினைக்கிறாங்க. இங்க நிக்கிறேன் வாங்கண்ணே. பூண்டு 1 கிலோ 100 ரூபா. வெள்ளை பூண்டு 1 கிலோ 100 ரூபா. 3 கிலோ போடலாம். பெரிய வெங்காயம் 5 கிலோ 100 ரூபா. 3 கிலோ போடுங்க. 100 ரூபா. பெரிய வெங்காயம் 5 கிலோ 100 ரூபா. சின்ன வெங்காயம் 5 கிலோ 100 ரூபா. பெரிய வெங்காயம் 5 கிலோ 100 ரூபா. பூண்டு 1 கிலோ 100 ரூபா. பெரிய வெங்காயம் 1 கிலோ 100 ரூபா. பெரிய வெங்காயம் 2 கிலோ 100 ரூபா. பெரிய வெங்காயம் இருக்குதா? பரவாயில்ல 20 ரூபாய்க்கு பரவாயில்ல. 20 ரூபாய்க்கு பரவாயில்ல. சின்ன வெங்காயமே காய் நல்லா பெருசா இருக்குல்ல. அதுக்குதான் இந்த வேலை. காய் கண்ணு வெங்காயம் வேணுமா? வாங்கிட்டியா? அன்னைக்கு வாங்கியா கிடையாது. அன்னைக்கு பரவாயில்ல. இன்னைக்கு சின்ன வெங்காயம் 2 கிலோ 100 ரூபா. பெரிய சின்ன வெங்காயம் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்குது. 4 கிலோ 100 ரூபான்னு வெள்ளிக்கிழமை தான் வாங்கினேன். நான் அப்பயே வாங்குமானா வாங்கியிருப்பேன். சரி எனக்கு வெங்காயம் இருக்குன்னு பெரிய 2 கிலோ மட்டும் வாங்கினேன். சின்ன வெங்காயம் 2 கிலோ பெரிய வெங்காயம் 2 கிலோ வாங்கினேன். இப்பதான் 2 கிலோ 100 ரூபாங்கிறாங்க. சரி காய் அதுக்காக பெருங்குட்டு காயா இருக்குது. பெருசா இருக்குது. சரி போன்ட்டு பையனுக்கு 150 ரூபாய்க்கு வெங்காயமோ எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பெரிய வெங்காயம் வாங்கிட்டேன். உங்க ஊர்ல எல்லாம் வெங்காயம் என்ன வேணும்னு சொல்லுங்க. ஆனா சின்ன வெங்காயமே இங்க வந்து ஒவ்வொரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கு. நல்ல பயங்கர சைஸ். காய் பெரிய சைஸ் பரவாயில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். சட்னி தயாரிக்க நல்லா எடுத்து வச்சுட்டேன். பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமு. தேங்காய் வந்து 2-3 பீஸ் தேங்காய் கட் பண்ணி நான் பொடிசு கட் பண்ணேன். சீரக மிளகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, பூண்டு 1 கட்டி,
இஞ்சி வந்து ஒரு பீஸ் பெருசு, வரமிளகா 4 வரமிளகா, புதினா தலை கட்டு பொரிச்சு நல்லா பிரஸா கழுவி வச்சுக்கேன். தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி போட போறேன். அவ்வளவுதான். இப்ப இது எல்லாமே இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்க போறேன். நல்லா வணங்குற அளவுக்கு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திட்டேன். ஏன்னா இது எல்லாமே வறுத்து எடுக்கணும். அதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து வேணும். அதுக்கு ஊத்திருக்கேன். எங்க ஊர்ல பாருங்க எல்லாமே வீட்டு பக்கத்திலேயே வரும். என்ன யாராரு வீட்டு பக்கம் எல்லா காய்கறி சென்னையில அப்படிதாம்மா, வண்டி வண்டியா தானே வந்து சென்னையிலயும் வருது கண்ணே. அங்கேயுமே நம்ம புவனேஸ்வரி வீட்டு பக்கம் காயெல்லாம் எதுவும் வரல, பல வகை அன்னைக்கு கூட வந்தது. இப்ப எல்லா ஊர்லயுமே எல்லா பக்கமே வீடு தேடி எல்லாம் வருது. அது ரொம்ப சௌகரியம். அப்படி டக்குன்னு வாங்கிக்கலாம். ஏன்னா வெளியே போய் வாங்குறது கொஞ்சம் விலை மலிவா இருக்கும். வீட்டுக்கு பக்கமா வருது அது கொஞ்சம் விளைச்சுதான். யாருமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தூரத்தை பார்த்துட்டு சித்த பொண்ணுலயே பொண்ணு கட்டுறது என்ன ஒரு பழமொழி சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த பழமொழி என்னன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நடக்கிறதுக்கு சளு பட்டுக்கிட்டு சித்த போட்டுல பொண்ணு கட்டுவாங்களாம்மா. அது தவறு. சித்த போட்டுல பொண்ணு கட்டக்கூடாது. ஏதாவது அண்ணன் தங்கச்சி அந்த பருவம் வரும். அந்த மாதிரி நம்ம தூரமா போற சளு பட்டு பக்கத்துல வரோம்னா எதுவுமே 1 2 விலை அதிகமா தான் இருக்கும். தள்ளி போனா விலை கம்மியா தான். அதுதான் கோயில் பக்கம் ஓடிடுறது, சந்தைக்கு ஓடிடுறது. என்ன காஞ்சிருச்சு முன்ன இஞ்சி போட்டுக்கோம். இப்போ வந்து மித்தது எல்லாமே போட்டுக்குவோம். பரமா போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே முருகலாம் அடுப்பு குறைச்சிக்குவோம். இப்ப வெங்காயம் தேங்காய் பூண்டு எல்லாம் போட்டுக்க. கடலைப்பருப்பு போட்டு அப்புறம் போட்டுக்குவேன். எல்லாம் வந்து இதுல கூட இதுல சீரகம் தேங்காய் என்ன ஆர்டர்ல போடுறோமோ அந்த ஆர்டர்ல தான் போடணும். ஏமா? ஆமா கண்ணே, இல்லைன்னா கருகி போயிடும். கருகிரும். இப்ப நம்ம கடலைப்பருப்பு போட்டு வறுத்தோம்னா தீஞ்சு போயிடும். அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வணங்கின மாதிரி இப்ப கடலைப்பருப்பு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும். அதுக்கோசரம் வெங்காயம் பருப்பு நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் வணங்கின வாட்டி கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவந்த வாட்டி அப்புறமேட்டு புதினா தலை போட்டுக்குவேன். புதினா கொத்தமல்லி தலை கருவேப்பிலை எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு வறுத்து ஆட்டினாலுமே செமையா இருக்கும். நான் இப்ப கருவேப்பிலையும் சேர்த்து போடுறேன். கடலைப்பருப்பு போடுறதுமே உடனே பருப்பு செவந்துச்சு பேரு. அதுதான் கடைசியா போடுறது. கடலைப்பருப்பு எல்லாம் செவந்துச்சு. இப்ப வந்து புதினா தலை போட்டுருக்கேன். இதுலயே போடுறதுதான். புதினா பாருங்க நல்லா கை புரிய அளவு நல்லா கழுவே அள்ளி வச்சிருக்கேன். அதான் தண்ணி வடிச்சுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டோம். கருவேப்பிலை முடி நல்லா வளரும், கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் அள்ளி போட்டேன். கொத்தமல்லி தலை தான் போடலாம். நான் மல்லித்தலை கொஞ்சமா இருக்கிறனால நான் மல்லி போடலாம். கருவேப்பிலையும் புதினாவும் போட்டேன். இப்படி கலந்து ஆட்டி பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். பாருங்க இது வறுத்துட்டே எடுத்துக்கிறேன். தலை வந்து என்னங்கண்ணே போதும். ஏன்னா நம்ம இது பண்ணோம்னா கருப்பு கலர் ஆயிரும். அதனால கொஞ்சம் பாதி வணங்கினா போதும். நமக்கு பச்சை கலரா கொடுக்கும் சட்னி. தக்காளி வணக்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் பாருங்களா, எண்ணெய் வந்து ஊத்தி இருக்கிறேன். இது மாதிரி இதெல்லாம் மூலிகை மாதிரி கருவேப்பிலை தலை, புதினா தலை, கொத்தமல்லி தலை, பெரண்டை இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் துவையலா சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். நல்லது உடம்புக்கு. டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு நம்ம நல்லது சாமி. நம்ம சும்மா இந்த சிக்கனு மட்டனு அது இது திங்கிறதுக்கு இந்த மாதிரி காய்கறி நிறைய சேர்த்திக்கணும். வெண்டைக்காய் அரைக்கலாம் வாங்கி வச்சுருக்கேன். பொரிச்சு கட் பண்ணி கூட பொரியல் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு கம்மியா சாப்பிடலான்னு ஒரு ஐடியா. நேற்று 3 நேரம் கறி குழம்பு சாப்பிடலான்னு இன்னைக்கு ஒண்ணு வவுறு கொஞ்சம் உண்ணாவிரதம் இருக்கணும். அதனால இப்படி மூலிகை சட்னியும் தக்காளி ரசமும் வச்சு சாப்பிடுறேன். தக்காளி பாருங்க நல்லா இந்த கோம்பெல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா நாளா கட் பண்ணி விட்டேன். இது நல்லா வணக்கி எடுத்துக்கும். தக்காளி வணக்கி வச்சுட்டேன். ஆட்டுற வேலைதான். இந்த அளவுக்கு நல்லா அவ்வளவு தக்காளி போட்டு துக்கோண்டுதான் இருக்கு. போதும் சாமி. சட்னி கம்மியா தானே செய்யறேன். அதெல்லாம் போதும். கிடையாது சட்னி இப்ப அரைச்சுக்குவோம். சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு. உப்பு போட்டு வச்சுருந்தீங்க. தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். என்ன பாருங்க சட்னி எல்லாம் மஞ்சிருச்சு. இப்ப இந்த தக்காளி போட்டு ஒரு அரை அரைச்சு எடுத்துக்குவோம். ஆமா, ஏன்னா நல்லா வணங்கிருக்குது. போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். சட்னி வந்து நம்ம மிக்சியில போனாலும் நம்ம நைஸா இருக்காதீங்க. ஓரளவுக்கு நம்ம உரல் ஆட்டுற மாதிரி ஆட்டிக்காங்க. உரல் ஆட்டினா தண்ணி டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். ஒரு நாளைக்கு உரல் சுத்தம் பண்ணும். உரல் எல்லாம் மண்ணா கிடக்கிறதுனால ஆட்டாரி வச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது உரல் நீட்டா சுத்தம் பண்ணி அப்புறம் உரல் ஆட்டா. புதினா சட்னி ரெடி. புதினா கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஆட்டுன சட்னி ரெடி. ரசம் பாருங்க, சுட சுட தக்காளி ரசம் ரெடி. சாப்பாடு இவ்வளவுதாங்க. நம்ம வீட்டுல சாதம் நம்ம ஹாட் பாக்ஸ்ல போட்டு மூடி வைக்கிறனால மத்தியானம் வரையும் நம்ம மூடி வைக்கிறனால தண்ணி விட்டு போயிடும். அப்படியே வேர்த்து ஊத்து போறனால நம்ம துணி மேல ஒரு இட்லி துணி போட்டு நான் மூடி வச்சிருவேன். வேர்த்துதுன்னா தண்ணி இதுலயே ஈரமாயி சோறு நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு. அதுக்கோசரம் துணி போட்டு மூடி வைக்கிறது. அவ்வளவுதாங்க. நான் பாருங்க டிஃபனுக்கு சாப்பாடு போட்டுட்டேன். டிஃபனுக்கு சாப்பாடு, புதினா சட்னி, ரசம் கொஞ்சம் ஊத்திக்குவேன். இவ்வளவுதான். நமக்கு
இதுக்கு மேல ஊட்ட கொட்டிட்டு குளிச்சுட்டு வேலை கிளம்புறதா அப்படியே மணக்க மணக்க பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு தக்காளி ரசம். பையனுக்கு பாரு சட்னி யாருக்குமே பசி எடுத்துக்கிச்சு. அந்த ரசத்தோட வாசனைக்கே பசி வந்துருச்சு. தம்பிக்கு ரசம் இந்த புதினா சட்னி ரொம்ப பிடிக்குது ஈவினிங்ஸ்க்கு. அதனாலதான் சரி செஞ்சது அம்மா எனக்கு கொஞ்சம் போடணும் அப்படி போடுறேன். நீங்களும் வாங்க நம்ம வீட்டுல. நான் இருக்க மாட்டேன், நீங்க வந்து போட்டு தாராளமா நம்ம வீட்டுல நீங்க சாப்பிட்டு போகலாம். சட்னி ஆட்டி ரசம் தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு. வாங்க நம்ம சாப்பிடலாம், எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகே போதுமா கொஞ்சம். சரி ஸோ வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். புதினா சட்னி வந்து என்னோட ஃபேவரெட்டு. கலரே பயங்கரமா இருக்கு. சாப்பிடலாமா? வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். செமையா இருக்குமா? சூப்பரா இருக்கு. நல்லா மைல்டான காரத்துல நல்லா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா புளி தக்காளி எல்லாமே வச்சு சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. நிறைய பேர் தக்காளி இவ்வளவு போட்டா தக்காளி டேஸ்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரே ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. எனக்கு பேச எச்ச ஊறுது. வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாடா பாய் சி யூ. நிறைய பேர் என்ன வீடியோ போடல நிறைய பேர் கேக்குறீங்க. நம்ம வீடியோ வந்து நீங்க முழுசா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோ டான்ட்டு வரும், நீங்க எல்லாரும் பார்க்கலாம். நிறைய பேர் இப்ப கூட மாரிகள் பார்க்க போறேன். உங்க சேனல் பழையவங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க, கொஞ்ச நாள் விட்டாது. உங்க சேனல் பேர் எனக்கு அம்மா காய்ப்புன்னு பாருங்க, நீங்களே வீடியோ வருவீங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறது வாரத்துல 3 வீடியோ டான் வந்துரும். திங்கள் புதன் வெள்ளி 3 மணிக்கு வந்துரும். சும்மா நாம இதுக்குள்ளே தான் உருட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு லோக்கல்ல போயிட்டு இதைத்தான் நாங்க வீடியோ எடுத்து போடுவோம். சிம்பிளா தான் போடுவோம். இந்த ஆளு ஜாலியா நான் உங்களோட ஒருத்தியா இருக்கிற மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா நம்ம வீடியோ இருக்கோம். அவ்வளவுதாங்க. வாங்க வேலைக்கு போயிட்டு வரேன். டாடா பாய் சி யூ.